லவ்விங் த லார்ட், தேவன் மீது அன்பு கொள்ளுதல் என்கிற அடிப்படையில் இன்னைக்கு மாலையில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். வேத புத்தகத்தில் ஒரு வேத பகுதியை முதலாவது நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25வது அதிகாரம், மத்தேயு 22, மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 22, அதனுடைய 35வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஃப்ரம் verse 35. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. அதாவது இது கேட்கப்பட்ட சூழ்நிலை யூத கலாச்சார பின்னணி. அப்ப யூத போதகராக இருந்த ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவரை சோதிக்கும்படி, ஏன்னா அங்க ஒரு சில தர்க்கம் உண்டாகிறது. சதுசேயர் அப்படிங்கிற அவங்களும் இயேசு கிறிஸ்துவிட்ட வாதிக்கிறாங்க. இப்ப இங்க நம்ம வாசிக்கிற போல நியாய சாஸ்திரிகள் ஒரு சிலர் அவங்களும் இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு வாதம் செய்யறதுக்காக வர்றாங்க, பிரச்சனை பண்றதுக்காக வர்றாங்க. அப்படி வரும்போது ஒரு மனுஷன் கேட்கிறான், நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது? which is the greatest commandment? நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைகள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளினுடைய அடிப்படையில் இன்னும் ஒரு 613 கட்டளைகள் ஒரு இஸ்ரவேல் குலத்தில் பிறந்த ஒரு மனுஷனை வழி நடத்தக்கூடிய 613 கட்டளைகள் இருந்தது. அந்த கட்டளைகளை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல 248 கட்டளைகள் என்ன சொல்லிச்சுன்னா, நீங்க இப்படி செய்யணும், நீங்க இந்த மாதிரி நடந்து கொள்ளணும், பாசிட்டிவான கமாண்ட்மெண்ட்ஸ். அதுல 365, 613ல 365 கட்டளைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ், நீங்க எதை செய்யக்கூடாது. இப்ப யோசிச்சு பாருங்க, யூதர்களுக்கு 613 கட்டளைகள் அவங்க வாழ்க்கையை கைட் பண்றதுக்காக தேவன் கொடுத்திருந்தார். இப்ப இந்த மனுஷன் கேட்கிறான், இதுல பிரதானமான கட்டளை என்ன, பிரதானமான கற்பனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் திட்டவும் தெளிவுமாக, எந்த விதமான தயக்கமும் இல்லாம அவர் சொல்ற வார்த்தைகளை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. This is the first commandment and the greatest commandment. இது முதலாவது கட்டளை அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இதை விட மேலான ஒரு கட்டளை கிடையாது. தம்பிமார் தங்கச்சிமார், இன்னைக்கு அன்பு அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அன்பு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி யோசிக்கிறோம் தெரியுமா? ஏதோ ஒரு உணர்ச்சியாக, நமக்குள்ள இருந்து புறப்படுகிற ஒரு உணர்வாகத்தான் பல சமயங்களில் நம்ம அன்பை பத்தி யோசிக்கிறோம். அதனாலதான் சில சமயங்களில் சொல்லுவோம், எப்படி தெரியுமா, எனக்கு தோன்றினால் தானே, என் மனசுக்குள்ள அப்படி நினைச்சா தானே என்னால் அன்பு செலுத்த முடியும், இல்லையா? ஆனா வேத புத்தகம் ஒருபோதும் அன்பை வெறும் ஒரு உணர்வாக சித்தரிப்பது கிடையாது. அன்பு அப்படிங்கிறத ஒரு எமோஷனா மட்டும், ஒரு நைஸ் ஃபீலிங்கா மட்டும் பைபிள் சொல்லல. அன்புக்கு உணர்வு இருக்கலாம், ஆனால் அன்பு வெறும் உணர்வாக கிடையாது. ஆகையினாலதான் இங்க அன்பு செலுத்துவதை கூட ஒரு கட்டளையாக இங்கே கொடுக்கப்படுகிறது. உனக்கு பிடிச்சாலோ பிடிக்காவிட்டாலோ அப்படின்னு அல்ல, உனக்கு மனசில் தோன்றினாலோ தோன்றாவிட்டாலோ என்பது அல்ல, உனக்கு நல்ல ஒரு உணர்வு புறப்பட்டாலோ இல்லையோ
என்பதன் அடிப்படை அல்ல. இங்க என்ன கட்டளையாக கொடுக்கப்படுதுன்னா, உன்னை சிருஷ்டித்த தேவனை உன்னுடைய முழு ஆத்மாவோடு கூட, உன்னுடைய முழு பலத்தோடு கூட, உன்னுடைய முழு மனதோடு கூட அவரிடத்துல நீ அன்பு கூறணும். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு மாலை வேளையில இதைத்தான் கொஞ்சம் நம்ம யோசிக்க இருக்கிறோம். இப்படி நம்ம தேவனிடத்துல அன்பு செலுத்த முடியுமா? ஒருவேளை இதுதான் பிரதான கட்டளையாக தேவன் நமக்கு கொடுத்திருப்பாரானால், இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட இதைத்தான் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லுவோமானால், இன்னைக்கு அவரிடத்துல நமக்கு இருக்கக்கூடிய அன்பு எவ்வளவு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. பல சமயங்களில் நான் இந்த சுவிசேஷங்களை வாசிக்கும் போது, குறிப்பாக யோவான் 21வது அதிகாரத்துக்கு, ஜான் சாப்டர் 21க்கு வரும்போது, சீஷர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து இந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஓடி போன, பயந்து போன சீடர்கள் மத்தியில இயேசு கிறிஸ்துவானவர் நிற்கிறார். குறிப்பா சீமோன் பேதுருட்ட இயேசு கிறிஸ்துவானவர் கேட்கிற அந்த கேள்விகள் நமக்கு தெரியும். சீமோனே, இவைகளிலும் அதிகமாக நீ என்னை நேசிக்கிறாயா? சீமோனே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும். சீமோனே, நீ எனக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை இதுவரைக்கும் நீ வாழ முடியல. தோல்விகள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை தான். 3 முறை நான் யாருன்னு கூட தெரியாம நீ மறுதலித்து விட்டாய். ஆனாலும் உன்னை பார்த்து இப்பயும் நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, do you love me more than this? உன்னுடைய உள்ளத்துல எனக்கு மட்டும் நீ அன்பு வச்சிருப்பேன்னு சொன்னா, தொடர்ந்து உன்னோடு கூட நான் இருக்கவும், உனக்காக நான் என்ன யோசித்தேனோ அந்த என்னுடைய சித்தங்களை செய்வதற்கும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாரு. We are talking about a very important question of your life. Do you love this Jesus? Do you love this Jesus? If you love this Jesus, how much is your love for him? What are the evidences that you love this Lord? என்கிற கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு இதை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்யறதுக்காக பைபிள்ல இருக்கக்கூடிய, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை நம்ம எடுக்க போறோம். பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் ஏறத்தாழ 7 பேர்கள் மரியாள் என்கிற அந்த பேருடையவர்கள் உண்டு. There are 7 people in the New Testament who have the same name, Mary. இன்னைக்கு நம்ம சாயந்தரம் பார்க்க போற இந்த மரியாள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெத்தனியா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்து வளர்க்கப்பட்டு தன்னுடைய சகோதரி மார்த்தாளோடையும் சகோதரன் லாசருவோடையும் வாழ்ந்து கொண்டிருந்த மரியாளை பத்தி நம்ம பேச போறோம். சரிங்களா? உங்க கையில் இருக்கக்கூடிய வேதாம புத்தகத்தை ஒரு சில வேத பகுதிகளுக்கு நீங்க திறந்து வைத்துக் கொள்ளுங்க. முதலாவதாக லூக் 10வது அதிகாரம், லூக் சாப்டர் 10 38 to 42. இந்த மரியாளுடைய வாழ்க்கையில தேவனிடத்துல அவள் அன்பு செலுத்தினால், இயேசுவின் மீது அவளுக்கு பெரிய அன்பு இருந்தது அப்படிங்கிற வெளிப்படுத்தக்கூடிய 3 விஷயங்களை தான் உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். தம்பிமார் தங்கச்சிமார் கவனிச்சுக்கோங்க. அன்பு அப்படிங்கிறது உள்ளத்துக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த அன்பினுடைய வெளிப்பாடுகள் நிச்சயமா இருக்கும். நீ யாரையாவது நேசிப்பாயானால், யார் மீதாவது உனக்கு அன்பு இருக்குமானால், உன் வாழ்க்கையை பார்க்கிறவங்களுக்கு தெரியும், இந்த தம்பிக்கு இந்த நபர் மீது அன்பு இருக்கிறது. நீ வெளியே சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பு பல விதங்கள் அது வெளிப்படும். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில இயேசுவின் மீது அவ கொண்டிருந்த அன்பு வெளிப்பட்ட 3 இடங்களை மட்டும் சுட்டி காட்டி ஒரு சில ஆலோசனைகளை நம்ம எடுத்துக்கொண்டு இன்னைக்கு மாலையில் இந்த ஒரு தியானத்தை நம்ம முடிவுக்கு கொண்டு வருவோம். இந்த மரியாளை குறித்து, அவளுடைய குடும்பத்தை குறித்து நமக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இந்த 10வது அதிகாரத்திலையும், அதாவது லூக்கா 10வது அதிகாரத்திலையும் யோவான் 11வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நம்ம சேர்த்து வச்சு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த 3.5 வருஷம் உலகத்துல ஊழியம் செய்ய போது அவர் அதிகமாக விரும்பி போய் தங்கின ஒரு வீடு, அவர் அதிகமாக போய் தங்கின ஒரு வீடு
இந்த மார்த்தாளுடைய வீடு. ஏன்னா அவருக்கு அங்க விருப்பம் இருந்தது. அங்க இருக்கக்கூடிய ஆட்களை இந்த இயேசுவானவர் நேசித்திருந்தார். அதே மாதிரி வேத புத்தகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த 3 பேரும் இயேசு கிறிஸ்துவை நேசித்தவர்கள். மார்த்தாள் நேசித்த ஒரு பெண், மரியாள் இயேசுவை நேசித்த ஒரு பெண், அதே போல லாசரு இயேசு கிறிஸ்துவை நேசித்த ஒரு நபர். பாருங்க, இதுதான் இந்த குடும்பத்தை பத்தி நமக்கு வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இயேசுவும் அவர்களை நேசித்தார், அதே போல அவர்களும் இந்த இயேசுவை உயிருக்குயிராக அவர்கள் நேசித்தார்கள். சரியா? இப்ப இந்த லூக்கா 10வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது ஒரு சிறு பின்னணியை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸ்மால் பேக்ரவுண்ட். லூக்கா 9வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற வேத பகுதிகளை வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டிராவல் நரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த எருசலேமுக்கு தன்னுடைய இந்த கடைசி நாட்களில் பயணித்து போய் மரிப்பதற்காக அங்க செல்கிற அந்த காரியங்களை விவரிக்கக்கூடிய வேத பகுதிகள் லூக்கா 9லிருந்து 19 வரைக்கும். இப்ப லூக்கா 10வது அதிகாரத்தை நம்ம திறந்து வச்சிருக்கிறோம். அப்படின்னா இந்த லூக்கா 10வது அதிகாரத்துல நடந்த விஷயமும் இயேசு கிறிஸ்துவானவருடைய கடைசி ஒரு சில காலகட்டத்தில், இந்த உலகத்தில் அவர் இருந்த கடைசி ஒரு சில காலகட்டத்தில் நடந்ததாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். லூக்கா 10வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். கவனிங்க, இந்த மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை நேசித்தவள் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்குள்ள வரவேற்கிறது கூட ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த சமயம் வந்தபோது இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட சம்பந்தம் கொண்டிருக்கிறவர்களை மற்ற யூதர்கள் பார்த்தது மிகவும் கேவலமாக. இந்த இயேசு கிறிஸ்துவோடு சம்பந்தம் இருந்தவங்களை இந்த யூதர்கள் அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, உண்மையான யூதர்களாக அவங்கள பார்க்கல. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்தபோது மற்றவங்க என்ன சொல்லுவாங்க என்பதையெல்லாம் பொருட்படுத்தாம வீட்டுக்குள்ள மார்த்தாள் கூப்பிடுறா, ஐயா வாங்க. அவரோடு கூட வந்திருக்கிற சீஷர்கள் அவர்களையும் வரவேற்று வீட்டுக்குள்ள இடம் கொடுக்கிறா. ஆனா நீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா, வரவேற்ற இந்த மார்த்தாள் அதுக்கு பிறகு இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அருகாமையில இருப்பதை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவன் மனசுல இப்ப வந்திருக்கிற இயேசுவுக்கு நான் பணிவிட செய்யணும், நல்லா சமைத்து போடணும், நல்லா அவரை உபசரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால அவனுடைய மனதில் என்ன நடக்குது தெரியுமா? வரவேற்றால், உட்கார வைத்தால், அதற்கு பிறகு அவளை பார்க்க முடியாது. அதை குறித்து இங்க பைபிள் எப்படி நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து. கவனிச்சிங்களா? இப்ப என்னன்னா, அவன் மனசு அவ கட்டுப்பாட்டில் இல்லை, ஒரேடியா ஓடுறான். இந்த பக்கமும் அந்த பக்கமும் வீட்டில் அலைகிற ஒரு மார்த்தாளை தான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் பார்க்கிறாரு. ஏன்னா என்ன செய்யணும், நான் இயேசுவுக்கு எப்படி சிறப்பானதை செய்ய முடியும்? அது நல்ல ஒரு எண்ணம் தான், அந்த எண்ணத்தில் எந்த விதமான குறைவும் இல்லை. She really wanted to serve God, serve Christ with the best thing she had. அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டா. ஆனா பைபிள் இங்க என்ன சொல்லுதுன்னா, she was distracted. அவளுடைய கவனம் சிதறி போனது. அவளுடைய கவனம் இருக்க வேண்டிய இடத்துல
இல்லாம செதறி போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ன இங்க நம்ம கவனிக்கிறோம்? அதாவது இவளுக்கு இயேசுவுக்காக செய்வதில் கவனம் இருந்தது, ஆனா இயேசுவோட உட்கார்ந்திருப்பதில் அவளுக்கு கவனம் இல்லாம போச்சு. இயேசு கிறிஸ்துவானவர் பேசுறத கேட்கிறதுக்கு மனசு இல்லாம போச்சு. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, இயேசு என்கிற நபரில் மனம் மகிழ்ந்திருக்க இந்த மார்த்தாளுக்கு தெரியாம போச்சு. இயேசு என்கிற அந்த நபரில் இடத்துல மனம் மகிழ்ந்திருக்க, she was not able to delight in the presence of Jesus. தம்பிமார், தங்கச்சிமார், இன்னைக்கு உண்மையாகவே இயேசுவின் மீது நீ அன்பு கொண்டிருப்பாயானால், தேவனிடத்தில் உண்மையாகவே நீ அன்பு கொண்டிருப்பாயானால், அதனுடைய முதல் வெளிப்பாடு என்ன தெரியுமா? இந்த இயேசுவோடு அதிக நேரம் செலவழிக்க உனக்கு விருப்பம் உண்டு. இந்த இயேசுவோடு அதிகமாய் பேசுவதற்கு உனக்கு விருப்பம் உண்டு. இந்த இயேசுவானவர் பேசுறத கேட்கிறதுக்கு உனக்கு விருப்பம் உண்டு. ஒருவேளை இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில தம்பிமார் EU கமிட்டிலேயோ உன்னுடைய பிரேயர் செல் லீடராகவோ நீ இருக்கலாம். நல்ல விஷயங்களை நீ செய்துட்டு இருக்கிற, ஆண்டவருக்காக பல நல்ல காரியங்கள் நீ செய்யற. ஆனா இதன் மத்தியில இயேசுவோட உட்கார்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைனா, இயேசுவோடு உட்கார்ந்து மனந்திறந்து பேசுவதற்கு உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா, நான் உன்னை யோசிக்க வைக்கிறேன் தெரியுமா? உனக்கு இயேசுவுக்காக காரியங்களை செய்வதில் திருப்தி உண்டு, ஆனா இயேசுவோடு உட்கார்ந்து நேரம் செலவழிப்பதில், அந்த நபரில் மனம் மகிழக்கூடிய அனுபவம் உனக்கு கிடையாது. எனக்கு வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. மூத்தவளுக்கு 22 வயசாயிருச்சு. 2வது பையன், அவனுக்கு இப்போ ஒரு 17 வயசு ஆகுது. சரியா? நான் பல சமயங்களில் யோசித்திருக்கேன். இது அதாவது எங்கெங்கயோ நான் பல இடங்களுக்கு போயிட்டு என் வீட்டுக்கு நான் போகும்போது யோசிச்சு பாரு, நான் கொண்டு போற அந்த பொருட்கள், ஒருவேளை அவங்களுக்கு தின்பண்டங்கள், எங்கேயாவது போயிட்டு வரும்போது வாங்கிட்டு போற அந்த ஸ்வீட்டு, அல்லது எங்கேயாவது போயிட்டு வரும்போது கொண்டு வரக்கூடிய சாக்லேட்டு, எங்கேயாவது போயிட்டு வரும்போது கொண்டு வரக்கூடிய ஒரு சில டாய்ஸ், இதை மட்டும் என் கையிலிருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் நான் வெளியே போயிட்டு வந்தேன், 2 வாரம் வெளியே போயிட்டு வந்தேன், என் பிள்ளைகளுக்கு என் பக்கத்துல கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு மனசு இல்லைன்னு சொன்னா, என் மனசுல நான் எப்படி யோசிப்பேன் தெரியுமா? நான் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் கொடுக்கிற பொருட்களும் நான் கொடுக்கக்கூடிய ஸ்வீட்டும் இதுதான் அவங்க விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு மன முடிவுக்கு நான் வருவேன் இல்லையா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேனே, தம்பி தங்கச்சி, do you delight in the Lord? இயேசு என்கிற நபர், அந்த நபரோடு செலவிடுகிற அந்த ஒரு சமயத்துல உனக்கு பெரிய திருப்தி உண்டா, மன மகிழ்ச்சி உண்டா? இங்க பாருங்க, இந்த மார்த்தாள் இப்படி அலைந்து கொண்டு டிஸ்ட்ராக்டடா இருக்கும்போது, இந்த மரியாளை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிங்களேன். 39வது வசனத்தை வாசிக்கிறேன். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். கவனிங்க, இயேசுவானவர் எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாரோ, அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரோ, உட்கார்ந்த இடத்துல போய் கீழே அவருடைய கால் அடியில உட்கார்ந்து அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையை கூட இவருடைய செவிகள் கேட்காம இருந்திடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு அருகாமையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் இங்க பாக்குறீங்க. ஏன் தெரியுமா? She delighted in Jesus. எப்ப இந்த இயேசு வீட்டுக்கு வருவார்? ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், இந்த மரியாளுக்கும் மார்த்தாளுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரிந்திருக்கும். ஏன்னா இவங்க இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் தான். ஒரு விஷயம் தெரிந்திருக்கும், கூடிய விரைவில் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேம் போக போறாரு, அங்க ஒருவேளை அவருக்கு மரணம் சம்பவிக்கும். இப்ப மரியாள் இப்படித்தான் யோசிச்சிருக்கிறா, என் வீட்டுக்கு வரக்கூடிய கடைசி முறையாக இது இருக்கலாம், இந்த இயேசுவானவர் என் வீட்டுக்கு வரக்கூடியது கடைசி முறையாக இது இருக்கலாம், இந்த வாய்ப்பை நான் நழுவ விட மாட்டேன். அவர் பக்கத்திலே உட்கார்ந்து வேதத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கமாலியலுடைய பாதத்தருகே பவுல் இருந்து கற்றுக்கொண்டது போல இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை அப்படியே கேட்டு உள்ளு
எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரைத்தான் நம்ம பார்க்கிறோம். தம்பி தங்கச்சி, இன்னொரு விஷயம் நான் சொல்றேனே, 1வது நூற்றாண்டுல பெண்களுக்கு யாரும் வேதத்தை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. 1வது நூற்றாண்டுல பெண் பிள்ளைகளுக்கு யாரும் வேதத்தை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா தெய்வீக காரியங்களை பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. 1வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ரபி இப்படி தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு, பெட்டர் டு பர்ன் த டோரா தென் டு டீச் இட் டு விமென். ஒரு பெண்ணுக்கு நியாயப்பிரமாணத்தை, பைபிளுடைய முதல் அந்த 5 புஸ்தகங்கள் தோராவை கற்றுக் கொடுப்பதை விட அதை எரித்து விடுவது நல்லது. இப்ப மரியாளுக்கு கிடைச்ச ஸ்லாக்கியத்தை பாருங்களேன். எத்தனையோ ரபிமார்கள் அந்த ஊர்ல இருந்திருக்காங்க, எத்தனையோ நல்ல ரபிகள் போதகர்கள் இருந்திருக்காங்க. ஆனா உலகத்துல இந்த இயேசுவை போன்ற வேறொரு போதகர் இருக்க முடியாது. இந்த இயேசு கிறிஸ்துவை போல வேறொரு ரபி எடுக்க முடியாது. அந்த ரபி என் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். ஒருவேளை என்ன எந்த ரபியும் மதிக்க மாட்டான், என்ன எந்த ரபியும் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க மாட்டான், எந்த ரபிட்டையும் நான் கேள்வி கேட்க முடியாது. ஆனா என் வீட்டு திண்ணையில வானத்தையும் பூமியையும் படைத்த மனுஷனா இந்த உலகத்தில் அவதரித்து வந்த இந்த இயேசுவானவர் இருக்கும்போது அவருடைய இடத்தை விட்டு நான் விலகி போவேன்? Mary was in love with the person of Jesus and his words. She was in total love with the person of Jesus and his words. அவர் சொல்றதை நான் கேட்கணும், அவரை நான் பார்த்துட்டே இருக்கணும், அவரை நான் பார்த்துட்டே இருக்கணும். மற்றது என் வாழ்க்கையில மற்ற விஷயங்கள் எல்லாம் அது பின்னாடி நடக்கட்டும். There is no other greater priority than seeing my Lord Jesus. இதுதான் மரியாளுடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். தம்பி தங்கச்சி, மார்த்தாலும் இயேசுவை நேசித்தான்னு சொன்னேன், சரியா? அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இங்க கவனிச்சீங்களா ஒரு விஷயம்? மார்த்தாள் இங்க இயேசுவுக்காக பல காரியங்களை செய்ய முற்பட்டா, அங்கே இங்கேயுமா ஓடி திரிந்தா. கடைசியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? கசப்பா தான் இருக்கு. அவன் மனசுல எரிச்சல் தான் இருக்கு. யோசிச்சு பார்க்கிறேன், இயேசுவானவர் வீட்டில் இருக்காருமா, ஆனா உனக்கு இன்னும் எரிச்சல் மாறலையே. இயேசு கிறிஸ்துவானவர் உன்னுடைய வீட்டில் இருக்கிறாரு, உன் மனசுல கசப்பு மாறலையே. எந்த அளவு தெரியுமா? இயேசு கிறிஸ்துட்டே கோபப்படுறா. என்ன, நான் வேலை கஷ்டப்பட்டு நான் தனியா வேலை செய்யறேன், ஏன் சகோதரி எதையும் செய்யாம உங்க பக்கத்துல அமர்ந்து இருக்கிறா, என் கூட சேர்ந்து வேலை செய்ய சொல்லுங்க, உனக்கு எங்க மேல அக்கறை இல்லையா? தம்பி தங்கச்சி, நான் ஒண்ணு சொல்றேன், இங்க பாரியா, பல சமயங்கள்ல நம்ம லைஃப்ல ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பல சமயங்கள்ல நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் சின்ன பசங்க, பெரிய அளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு இந்த உலகத்துல வேலை அப்படிங்கிற உலகத்துக்கு கால் எடுத்து வைக்கும் போது உங்களில் பலருக்கு அன்னைக்கு ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரியும். கவனிச்சுக்கோ, பலருக்கும் இன்னைக்கு வாழ்க்கையில இயேசுவோட பயணிக்கிற போதும், இயேசுவினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போதும் வாழ்க்கையில எப்பயுமே பரபரப்போட ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறத பார்க்கிறோம். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், you are not delighting in the Lord Jesus. You are not delighting in the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவை நீ பார்க்க வேண்டிய விதத்துல நீ இன்னும் பார்க்கல, அவருடைய வார்த்தைகளை நீ இன்னும் கேட்கல. இங்க பாரு தம்பி தங்கச்சி, நான் யோசிக்கிறேன் எவ்வளவு பெரிய வித்தியாசம். ஒரு வீட்டில் இயேசு கிறிஸ்துவானவர் இருக்காரு, 2 பேரு. ஒரு ஆளுக்கு மனசுல எரிச்சலும் கசப்பும், இன்னொரு ஆளுக்கு என்ன தெரியுமா? அமைதியா உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவன்ட்ட தான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு மன திருப்தியோட இருக்கிற ஒரு காட்சி. கடைசியில இயேசுவானவர் ஒரு கமெண்ட் கொடுத்தாரு. மார்த்தாள் இயேசுவிட்ட கோபிச்சு பேசும்போது, உனக்கு என் மேல அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி மார்த்தாள் கேட்டபோது, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு விஷயத்தை ரொம்ப தாழ்மையோடு கூட அவர் சொல்றாரு, மார்த்தாளே, நீ பல விஷயத்தை பத்தி தேவையில்லாம நீ கவலைப்படுற.
தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். நான் எதை பேசுறேன் தெரியுமா? காலையிலேயோ ராத்திரியிலேயோ அது உங்ககிட்ட நான் விட்டுறேன். காலையிலேயோ ராத்திரியிலேயோ மத்தியானமோ அதெல்லாம் உங்ககிட்ட நான் விட்டுறேன். ஆனா தம்பி தங்கச்சி, வாழ்க்கையில் இந்த இயேசுவோடு கூட நேரத்தை செலவாக்க உனக்கு மனசு இல்லைன்னா உனக்கு அன்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சமீபத்தில் நான் பேசினேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில், இவ்வளவு பெரிய கூட்டம் இல்லை, ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு 60-70 பசங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எப்பா இயேசு கிறிஸ்துவ மீது எவ்வளோ பேருக்கு அன்பு இருக்கு? அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கையை தூக்கணும் எனக்கு ஞாபகம். அடுத்து நான் கேட்டேன், எவ்வளவு நேரம் அந்த இயேசு கிறிஸ்துவோட தனியா நேரத்தை செலவழிக்கிறீங்க? நிறைய பேத்துக்கு கையை தூக்குறது கூட மனசு இல்லை. நான் கேட்கிறேனே தம்பி, 24 மணி நேரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். எனக்கு 24 மணி நேரம், உனக்கு 24 மணி நேரம் ஒரு நாளில். இந்த 24 மணி நேரத்தை 48 அரை மணி நேரங்களாக பிரித்து வச்சுக்கோ. 48 அரை மணி நேரங்கள் சேர்ந்ததுதான் ஒரு நாள். இப்ப நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? அரை மணி நேரம் உன்னால அந்த இயேசுவை பார்க்க முடியலன்னு சொன்னா, அவருடைய சன்னிதானத்துல உட்கார முடியல அப்படின்னு சொன்னா, அவர் பேசுறத கேட்கறதுக்கு உனக்கு மனசு இல்லைன்னு சொன்னா, ரேஷியோவை போட்டு பார்த்துக்கோ. 1:48. ரொம்ப நான் கேட்கல உங்ககிட்ட. 1:48. உன் கையில மொபைல் இருக்குல்ல, நீ மொபைல்ல போய் யூடியூப்ல நீ செலவாக்குற நேரம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தேனா, ஒருவேளை உன்னையே திடுக்கிட வைக்கும். நீ ரீல்ஸ் பார்க்கறதுக்கு செலவழிக்கிற நேரம் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தேனா, அது உன்னையே திடுக்கிட வைக்கும். ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்து உனக்காக இந்த உலகத்துல தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, உன் மீது இவ்வளவு அன்பை காட்டி உன்னை பரலோகத்திற்கென்று சொல்லி மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய உயிரை மாய்த்த இந்த இயேசுவுக்காக அரை மணி நேரம் 1:48 நீ செலவழிக்க முடியலன்னு சொன்னா, இயேசுவின் மீது உனக்கு அன்பு இருக்குன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை தம்பி தங்கச்சி, அர்த்தமே கிடையாது. நான் கேட்கிறேனே, do you have the habit of spending time with the Lord? with the Lord. மார்க் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிப்போங்க. அவர்களை தம்மோடு கூட இருக்கவும். கவனிக்கணும், இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய அந்த ஊழியத்தினுடைய பாதையை தொடங்கும் போது 12 பேரை வந்து சேர்த்துக்கிட்டாரு. நீங்க நினைப்பீங்க இவரோடு கூட வேலை செய்யறதுக்காகன்னு சொல்லி, வேலை செய்யறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனா அதுக்கு மேல என்ன விரும்பினார் தெரியுமா? இவங்க என் கூட இருப்பாங்க, இவங்க என் கூட இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தேவன் முதலாவது அவங்க வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என்னோடு நேரம் செலவாக்க, என்னோடு பேச, நான் பேசுறத கேட்க உனக்கு மனசு இருக்கா? தம்பி தங்கச்சி, உங்களுக்கு எவ்வளவு பேர் பில்லி கிரஹாம் ஐயாவை தெரியும்னு சொல்லி தெரியாது. 20வது நூற்றாண்டினுடைய உலகம் அறியக்கூடிய ஒரு பிரசங்கியார். எல்லா கண்டங்கள்லையும் சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை ஆயிரங்களுக்கு அறிவித்த ஒரு மகானான மனுஷன். அவருக்கு 92 வயது இருந்தபோது அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ நடத்துறாங்க. அந்த இன்டர்வியூல இந்த பில்லி கிராம் ஐயாவை பார்த்து கேட்கிறாங்களா. என்ன கேட்டாங்கன்னா, ஐயா உங்களுக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, உலகத்துல கிறிஸ்தவ உலகத்துல எவ்வளவோ சாதிச்சிருக்கிறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கும்போது மீண்டும் வாழ்க்கையை ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமானால், நான் சொல்றதை கவனிச்சுக்கோங்க. இன்டர்வியூ பண்றவர் கேட்கிறாரு, ஐயா மீண்டும் ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா, இந்த தடவை நீங்க வாழ்ந்தீங்களே இதுக்கு மாறாக எதையாவது செய்வீங்களான்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு பில்லி கிரஹாம் ஐயா சொன்னாரு, I would study more, I would pray more, travel less, take fewer speaking assignments. If I had to do it all over again,
I would spend more time in meditation and in prayer and telling the Lord how much I love him and adore him and looking forward to the time I'm going to spend together with him for eternity. ஐயா சொன்னாரு, திரும்ப என் வாழ்க்கை இன்னொரு முறை வாழ வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் அதிக நேரம் எதில் செலவாக்குவேனா, அவருடைய வசனத்தை வாசிப்பதிலையும் அவரோடு பேசுவதிலையும் அவர்கிட்ட நான் சொல்லுவதிலையும். ஆண்டவரே உம்மை எவ்வளவா நேசிக்கிறேன், ஆண்டவரே உம்மை நான் இவ்வளவாய் நேசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த உலக வாழ்க்கை முடிந்து போகும்போது தம்பி தங்கச்சி இதுவுமே நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மள பலரும் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்புகிறோம். நான் சொல்லவா ஒரு விஷயத்தை, பரலோகத்துல இயேசு கிறிஸ்து என்கிற நபரை தவிர அங்க உனக்கு கவர்ச்சிகரமா வேற எதுவுமே உனக்கு கிடையாது. நான் சொல்றேன், இப்ப இந்த உலகத்துல வாழும்போது இந்த இயேசுவை காண்பதில் உனக்கு சந்தோஷம் இல்லைனா, இந்த இயேசுவோடு பேசுறதுல உனக்கு சந்தோஷம் இல்லைனா, அவர் பேசுறத கேட்க உனக்கு சந்தோஷம் இல்லைனா, பரலோக ராஜ்யத்துல நித்திய நித்தியமாக your eyes will be focused on this one person. யோசிச்சு பார்த்துக்கோ. ஒரு தங்கச்சி, அவளுடைய பேர் எலிசா ஹீவெட், பிலடெல்பியா அமெரிக்காவில் இருக்கு. அங்க ஒரு டீச்சரா பணியாற்றி கொண்டிருந்தா. அவ ஒரு முறை ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல சிக்கிட்டா. ஸ்பைனல் இன்ஜரி, அவளுடைய தண்டுவடம் அது ஒடிந்து போனது. ஒரு சில மாதங்கள் அவ படுக்கையில் இருக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அந்த படுக்கையில் இருக்கிற சமயத்தில் அவளுக்கு வேற எதுவுமே செய்ய முடியல. இப்ப கவனிச்சுக்கோங்க, நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பல அலுவல்கள் அது வரைக்கும் செய்தவ இப்ப படுக்கையில் இருக்கிறா. இதுவரைக்கும் செய்த எதுவுமே செய்ய முடியல. வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தாளாம், ஆண்டவரோடு பேச ஆரம்பிச்சிட்டா. ஆரம்பிச்ச பிறகு அவ சொல்றா, இவ்வளவு நாள் இந்த ஒரு பெரிய அனுபவத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே, இவ்வளவு நாள் இந்த சுவை எனக்கு புரியலையே. அந்த அருமையான சகோதரி எழுதின பாடல், அந்த பாடலுடைய வரிகளை நான் வாசிக்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஹிம். அது more about Jesus would I know, more of his grace to others show, more of his saving fullness see, more of his love who died for me, more about Jesus in his word, holding communion with my Lord, hearing his voice in every line, making each faithful saying mine. More about Jesus, more about Jesus, more of his saving fullness see, more of his love who died for me. தம்பி தங்கச்சி, ஒருவேளை இன்னைக்கு மரியாளுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்துவானவர் பிசிக்கலா போய் உட்கார்ந்து இருந்தது போல ஒரு அனுபவம் நமக்கு ஒருவேளை இன்னைக்கு இல்லை இல்லையா? 1வது நூற்றாண்டுல பெதனியில அந்த வீட்டில் இயேசு கிறிஸ்துவானவர் போய் அமர்ந்தது போன்ற அதே போன்ற ஒரு நிலைமை இன்னைக்கு, அதே எழுத்தின் படி இன்னைக்கு நமக்கு இல்லை. ஆனா இன்னைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவானவர் விட்டுட்டு போயிருக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? பரலோகம் ஏறி போகிறதுக்கு முன்னாடி தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னாரு, நான் போகிறேன், நான் பிதாவினிடத்துல பிரார்த்தனை செய்கிறேன். என்ன தெரியுமா? நான் போன பிறகு உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். ரட்சிக்கப்பட்டவனாக, ரட்சிக்கப்பட்டவளாக, இயேசு கிறிஸ்துவால பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில யாராவது இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட அதே பொழுதுல பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்து வாசமாயிருக்கிறார். அவர் உங்ககிட்ட பேச விரும்புறார். கையில மாறாத தேவனுடைய வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்துட்டு இந்த தேவன் போயிருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு மரியாளுடைய வீட்டுக்குள்ளாக இந்த இயேசு கிறிஸ்துவானவர் போனது போன்ற ஒரு அனுபவம் நமக்கு இல்லாமல் போனாலும், நான் சொல்றேனே, இந்த வேதத்தை எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு இந்த வேத புத்தகம் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய சொந்த பாஷையில நீ புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் உன் கையில் இதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஜீவனுடைய வார்த்தையாக
உன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்துக்கு நீ கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறதுக்காக மட்டும் இந்த புத்தகத்தை சுமக்கிறவனா நீ இருந்தேனா, இந்த புத்தகத்தினுடைய மேன்மை உனக்கு தெரியாது தம்பி. உன் பிரேயர் செல்லுக்கு மட்டும் எடுத்துட்டு போறதுக்காக இந்த புத்தகத்தை நீ பயன்படுத்தினேன்னு சொன்னா, இந்த புத்தகத்தினுடைய மேன்மை என்னங்கிறது உனக்கு தெரியாது தங்கச்சி. டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு அருமையான மிஷனரி இருந்தார். ஆப்பிரிக்கா தேசத்துக்கு மிஷனரியா இவர் அழைக்கப்பட்ட போது, இவர் இங்கிலாந்துல இருந்து ஸ்காட்லாந்துல இருந்து போறாரு. போகும்போது நிறைய மூட்டைகள், நிறைய புஸ்தகங்களை கொண்டு போனாராம். நான் சொல்றது கதையல்ல, நடந்த விஷயம். ஏன்னா நல்லா படிக்கக்கூடிய ஒரு மனுஷன், படிக்கிறதுல விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்த ஒருவர். மெடிக்கல் சம்பந்தப்பட்ட புஸ்தகம், அதே மாதிரி இந்த நேச்சுரல் பிளான்ஸ் இதை பற்றிய புஸ்தகம், என்சைக்ளோபீடியா, இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்களை பெரிய மூட்டைகளாக அவர் கெட்டினார். ஏன்னா இப்போ அவர் போற இடத்துல புஸ்தகங்கள் எதுவுமே கிடையாது. படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தாலும் புஸ்தகங்கள் கிடையாது. இந்த ஆப்பிரிக்காவுடைய இருள் நிறைந்த காடுகளில் தன்னுடைய இந்த புஸ்தகம் வாசிக்கிற அந்த விருப்பம் நடைபெறுவதற்காக ஒரு மூட்டை புஸ்தகத்தை கொண்டு போனாராம். ஆப்பிரிக்காவில் இந்த புஸ்தக மூட்டைகளை அதோடு தன்னுடைய மற்ற உடைமைகளையும் சுமக்கிறதுக்காக 2-3 ஆப்பிரிக்காரர்களையும் கூட்டிட்டு போனார். போர்ட்டர்ஸ் மாதிரி இவருடைய சாமானங்களையும் இந்த புத்தக மூட்டைகளையெல்லாம் சுமந்துட்டு காடு வழியா போறாங்க. காடு வழியா போறாங்க. பல சமயங்கள்ல என்னன்னா நதி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கடந்தவங்க போகணும். அப்படி போற வழியில இந்த சுமைய தூக்கிட்டு போன போர்ட்டர்ஸ் சொன்னாங்களாம், ஐயா எங்களால இவ்வளவு சுமைய சுமக்க முடியாது ஐயா, நம்ம போய் சேர்ற இடத்துக்கு இந்த எல்லா சுமைகளையும் நம்ம சுமந்துட்டு போக முடியாது, ஒரு சிலவற்றை நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தூக்கி எரிஞ்சாத்தான் நம்மளால முன்னோக்கி போக முடியும். நடந்தது சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு சில புஸ்தகங்களை தூக்கி வேற வழி இல்லாம தூக்கி எரிஞ்சாங்களாம். மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஒரு 2-3 நாட்கள் நடந்த பிறகு திரும்பவும் அந்த போர்ட்டர் சொன்னாங்களா, ஐயா சுமக்க முடியாது, இவ்வளவு பழுவ சுமந்து நம்மளால போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது, இன்னும் சிலவற்றை நம்ம தூக்கி எரிஞ்சா தாயா முடியும். திரும்பவும் ஒரு சில புஸ்தகங்களை என்ன பண்ணாங்கன்னா தூக்கி எரிஞ்சாங்களாம். இப்படியே பல புஸ்தகங்கள், தான் விரும்பின பல புஸ்தகங்களை அப்படியே அவர் தூக்கி எரிஞ்சு 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 வர்றாரு. கடைசியில் இந்த மூட்டைக்குள்ள பார்க்கும்போது தன்னுடைய வேதாம புஸ்தகம் மட்டும் அதுல இருந்துச்சாம். தான் உபயோகப்படுத்துற பைபிள், ஒரு திக்கான பைபிள், அது மட்டும் இந்த மூட்டையில கிடக்கிறத பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னாரா, இனி நான் முன்னோக்கி போவேன், ஆனால் இந்த புஸ்தகம் இருந்தால் மட்டும் நான் முன்னோக்கி போவேன், இல்லைனா நான் முன்னே போக விரும்பவில்லை. என்ன சொல்றேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவான சொன்னாரு, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் பிழைப்பான். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உனக்கு அந்த விருப்பம் இருக்கா? இது சாதாரண புத்தகம் அல்ல, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவோட்டு நிறைய முதல்ல அவருக்கு பின்னாடி நிறைய சீடர்கள் பின்வாங்கி போன போது தம்மோடு கூட இருந்த ஒரு சிலரை பார்த்து இயேசுவானவர் கேட்டாரு, உங்களுக்கும் போக மனசா இருந்தா நீங்க போய்க்கோங்க. அப்ப சீமோன் போதிரி சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நாங்க எங்க போவோம், ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டே. தம்பி, ருசிச்சவனுக்கு தாப்பா அது தெரியும். தங்கச்சி, ருசிச்சவனுக்கு தான் அது தெரியும். நான் இங்க உட்கார்ந்து எவ்வளவு வேணா கத்திட்டு இருக்கலாம். உன்னுடைய ஈயூல இருக்கக்கூடிய ஸ்டாஃபும் ஈயூல இருக்கக்கூடிய அண்ணன்மாரும் அக்காமாரும் உங்ககிட்ட எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஆனா இதை ருசித்து அறிந்து இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடும், எப்படிப்பட்ட ஜீவனை கொடுக்கக்கூடியும் என்பதை உணர்ந்த ஒரு மனுஷனுக்கு இந்த புத்தகத்தை வாழ்க்கையில தள்ளி வைக்க முடியாது. இன்னொன்னு நான் சொல்றேனே, இது சாதாரண புத்தகம் அல்ல. இது சாதாரண புத்தகம் அல்ல. இன்னைக்கு உன் கையில வேணா இது வெறும் ஒரு 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ நீ காசு கொடுத்து வாங்கினதுனால இந்த புஸ்தகம் கையில வந்திருக்கு.
நான் இங்கே வந்து உட்காரும்போது கூட என் கையில் இங்கிலீஷ் பைபிள் தான் கொண்டு வந்திருந்தேன். தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி உங்கள் பைபிளை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? தம்பி எனக்கு அந்த பைபிளை கொடுத்தாரு. நான் சொல்கிற கதையை நீங்கள் கொஞ்சம் கேட்டுங்க, சம்பவத்தை கேட்டுக்கோங்க. சபையினுடைய சரித்திரத்தை திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ நூற்றாண்டுகள் இந்த புஸ்தகத்தை வாசிக்க விரும்பியும் அவங்க கையில் இந்த புஸ்தகம் இல்லாமல் இருந்த காலகட்டம் இருந்தது. இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடியதை வாசிக்கணும்னு சொன்னா லத்தீன் பாஷையை முதலாவது நீ என்ன செய்யணும்னா நீ படிக்கணும். லத்தீன் பாஷையை படிச்சா மட்டும்தான் இந்த வேத புத்தகத்தை நீ வாசிக்க முடியும். லத்தீன் பாஷையில மட்டும் இருந்த ஒரு புத்தகம். நான் சொல்றது ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரு மனுஷன் யோசிச்சாராம், இங்கிலாந்துல இருந்த ஒரு மனுஷன் யோசிச்சாரு. அவருடைய பேர் வில்லியம் டிண்டேல். அவர் யோசிச்சாரு, எப்பா தேவன் சாதாரண மக்களுக்காக கொடுத்த ஒரு புஸ்தகம், எல்லா மனுஷங்களும் இந்த புஸ்தகத்தை வாசிச்சு தேவனை அறிந்து கொள்ளணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி தேவன் இதை கொடுத்திருக்காரு, இது எல்லார்ட்டையும் போய் சேரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் யோசிச்சு இந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பாமர மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல ஆங்கிலத்துல மொழியாக்கம் செய்ய இவர் வந்து திட்டமிட்டார். ஆனா இதை விரும்பாத சபை, அன்னைக்கு இதை விரும்பாத சபை, பாமர மக்கள் இதை வாசிச்சு இதை புரிந்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்ச அன்னைக்கு இருந்த ரோம கத்தோலிக்க சபை என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா, இந்த மனுஷனை 1536 வருஷம் ஒரே ஒரு குற்றம் தான் அவர் செய்தாரு. ஒரே ஒரு குற்றம் தான் அவர் செய்தாரு. என்னன்னா, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லார் கையிலையும் போய் சேரணும். 1536 இவரை ஒரு குற்றவாளியாக தீர்மானம் செய்து ஒரு மைதானத்தில் கொண்டு போய் நிறுத்தி அங்க நடுவில் ஒரு கோல் அங்கே நாட்டப்பட்டது. அந்த கோல்ல வந்து இவருடைய கைகளை பின்னாடி வச்சு கட்டிட்டு தீக்கு இரையாக இந்த மனுஷனை எரிக்க ஆரம்பிச்சாங்க. தம்பி தங்கச்சி புரிஞ்சுக்கோங்க, இந்த மனுஷன் அன்னைக்கு இந்த வேத புத்தகத்தினுடைய மேன்மைக்காக அவர் அப்படியே எரிந்து தன்னுடைய உயிர் போகும்போது ஒரு பிரார்த்தனை பண்ணாராம், ஓபன் த கிங் ஆஃப் இங்கிலாந்து's ஐஸ். ஆண்டவரே, இந்த இங்கிலாந்து தேசத்தினுடைய ராஜாவுடைய கண்களை நீங்க திறந்தருளும். எரிந்து சாம்பலானா, ஆனா அவனுடைய பிரார்த்தனை பட்டது. தம்பி தங்கச்சி, ஒரு சில வருஷங்களுக்குள்ள இந்த இங்கிலாந்து தேசத்துல ஆங்கிலத்தில் இந்த பைபிள் வந்து இந்த பைபிள் சாதாரண மக்கள் மத்தியில போய் இதை வாசிக்கவும் ஜீவனை பெற்றுக் கொள்ளவும் அது காரணமாய் இருந்தது. ஏன் நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா, தமிழ்நாட்டில் எப்படிப்பா அது வந்துச்சு? இன்னைக்கு தமிழ்ல உனக்கு புரியுதுல, உன் கையில வச்சிருக்கிற இந்த தமிழ் வேதாம புத்தகம் இது எப்படி வந்துச்சு? ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு மனுஷன், நோயிற்றிருந்த ஒரு மனுஷன் ஜெர்மன் நாட்டிலிருந்து கப்பல்ல பயணம் செய்து இந்த தமிழ்நாட்டில் வந்து தங்கி தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துல அன்னைக்கு காகிதம் கிடைக்கணும்னா காகிதம் கப்பல்ல வந்தாகணும். காகித சாலைகள் இங்க கிடையாது, பேப்பர் மில்லு கிடையாது. மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சத்தில் உட்கார்ந்து இந்த தேவனுடைய வார்த்தையை தமிழ்ல மொழியாக்கம் செய்து, எதுக்கா தெரியுமா? இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீ வாசிக்கணும், நான் வாசிக்கணும். ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். 36 வயசுல இறந்து போனாரியா, 36 வயசுல இறந்து போனாரு பர்த்தலோமேயு ஜீகன்பால்க். ஆனா இந்த மனுஷன் அன்னைக்கு ஆரம்பித்து வைத்த இந்த தமிழ் வேதாகம மொழியாக்கம் கடைசியில் இன்னும் ஒரு சில மிஷனரிமார்களாக இது பின்னாடி செய்து அது முடிக்கப்பட்டது. இது சாதாரண புஸ்தகம் இல்லையா? இது சாதாரண புஸ்தகம் இல்ல. 100 ரூபாய்க்கு கிடைக்கிறதுனால இந்த புத்தகத்தினுடைய மேன்மை என்னங்கிறத விளங்காம நீ போயிடக்கூடாது. யாரோ வந்து இது ஃப்ரீயா உன் கையில கொடுத்ததுனால இந்த புத்தகத்தினுடைய மேன்மை உனக்கு விளங்காம போயிடக்கூடாது. இன்னைக்கு மாலையில் நான் கேட்கிறேனே, இந்த புத்தகத்தை வாசிக்க உனக்கு விருப்பம் இருக்கா? வீட்டில் சும்மா அடைச்சு வச்சிருக்கிற இந்த புஸ்தகத்தை வாசிக்க உனக்கு விருப்பம் இருக்கா? இயேசு கிறிஸ்துவை நீ பார்க்கணுமா? இந்த புஸ்தகத்துக்கு போ. இயேசு கிறிஸ்துவானவங்க கூட பேசுறத நீ கேட்கணுமா?
இந்த புஸ்தகத்துக்கு போ. ஒவ்வொரு நாளும் காலையிலயோ மத்தியானமோ சாயந்தரமோ பரவாயில்ல, நீ தீர்மானம் பண்ணு, ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த உலகத்துல ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்துல மட்டும்தான் உண்டு ஆண்டவரே, நீ பேசுறத நான் கேட்க விரும்புகிறேன். தம்பி தங்கச்சி, நான் சொல்றேனே, என்னுடைய வாழ்க்கையில மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில் நான் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நல்ல ஒரு பழக்கம் எனக்கு இருந்ததை மட்டும் நான் உன்னை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன். பலவீனமா இருந்த நாட்கள், லோன்லியா ஃபீல் பண்ண எத்தனையோ நாட்கள், ராத்திரி பல சமயங்களில் தூங்க முடியாம கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. என் சரீரத்துல சாப்பாடு அங்க சரியா எனக்கு பிடிக்காததுனால கஷ்டப்பட்ட ஒரு சில நாட்கள். அந்த சமயத்துல நான் தஞ்சம் புகுந்தது எங்க தெரியுமா? ஆண்டவரே நீங்க தான் எனக்கு உதவி செய்ய முடியும். காலையில 5 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய பிரேயர் ஹால் இருக்கு. அமெரிக்கன் காலேஜ்ல வாஷ்மேன் ஹாஸ்டல்ல ஒரு பிரேயர் ஹால் இருக்கு. அந்த பிரேயர் ஹாலுடைய சாவி என் கையில நான் வாங்கி வச்சிருப்பேன். நான் அங்க போவேன். எனக்கு நல்லா பாடலாம் தெரியாது. ஆனா அன்னைக்கு என் ஆய சத்தத்தை உயர்த்தி நான் பாட்டு பாடுவேன், அழுவேன், ஆண்டவருடைய மனசுல இருக்கிறத பூரா சொல்லுவேன். நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த வேதத்தை தொடர்ந்து அந்த நாட்களில் நான் வாசிக்கும் போது நடக்கிற ஒரு சில விஷயங்கள் என்ன தெரியுமா? என் மனசை அறிந்து, அன்னைக்கு நான் இருக்கக்கூடிய நிலைமையை அறிந்து என்னை உற்சாகப்படுத்தின தேவனுடைய வார்த்தைகள். I tell you brothers and sisters, நான் சொன்னேனே, உன் வாழ்க்கையை வேற யாருக்கும் உன் வாழ்க்கையை நல்லா தெரியாது. உன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற நண்பர்களுக்கும் வாழ்க்கை தெரியாது. நீ படுற கஷ்டம், மனசுல உனக்கு இருக்கக்கூடிய வேதனை, உனக்கு இருக்கக்கூடிய கசப்பு, உனக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், இது யாருக்கும் ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இதெல்லாம் அறிந்திருக்கிற தேவன் உங்ககிட்ட பேச விரும்புறாரு. உங்ககிட்ட பேச விரும்புறாரு, உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். பைபிள்ல பவுலை பத்தி நீ வாசிக்க முடியும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சமயத்துல ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்தார், பயத்துல இருந்தார், நடுக்கத்துல இருந்தார். அந்த சமயத்துல தேவன் ராத்திரியில ஒரு தரிசனத்துல பவுலோடு கூட பேசினாராம். அப்போஸ்தல நடவடிக்கைகளை நம்ம வாசிக்க முடியும். 2வது மிஷனரி பிரயாணத்தின் போது கொரிந்து பட்டணத்துல போய் இந்த பவுல் ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச உடனே அங்க நிறைய பிரச்சனைகள் வந்த போது பயந்து போனாரு. இனி பேசணுமா, நற்செய்தி இனி அறிவிக்கணுமா வேண்டாமா என்கிற கேள்வி அவருக்கு இருந்தது. ராத்திரி தரிசனத்துல தேவன் பேசுறாரு. அப்போஸ்தலர்கள் 18வது அதிகாரம் 9, 10வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பேசுறா தெரியுமா? பவுல்கிட்ட சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ தொடர்ந்து பேசு, உனக்கு கொடுத்திருக்கிற வேலையை தொடர்ந்து செய்யு, யாருக்கும் நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தம்பி தங்கச்சி, அந்த வார்த்தை அன்னைக்கு பவுலுக்கு கொடுக்கப்படாவிட்டால் இன்னைக்கு பைபிள்ல கொரிந்தியருக்கு 2 நிருபங்கள் இருக்காது. அன்னைக்கு பவுலுக்கு தேவன் இந்த வார்த்தையை சொல்லி, பவுலே இந்த இடத்தை விட்டு போகாதையா, இந்த இடத்துல இன்னும் நீ செய்து முடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு, யாரும் மேல கை போட நான் அனுமதிக்க மாட்டேன், பயப்படாம நீ நில்லு. தேவனுடைய வார்த்தையை கேட்டாரு. அதனுடைய விளைவாக இன்னைக்கு நம்ம கொரிந்து பட்டணத்தை பத்தி இன்னைக்கும் சபையார குறித்து அந்த புஸ்தகத்தின் மூலமாக வரக்கூடிய நல்ல ஆலோசனைகளை கேட்டுட்டு இருக்கோம். தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவார். அவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? உன்மேல் என்னை கண் வைத்து, உன்மேல என்னுடைய கண்ணை வைத்து நீ நடக்க வேண்டிய வழி என்னங்கிறத உனக்கு காண்பிப்பேன். தம்பி தங்கச்சி, நான் சொல்றேனே, இந்த உலகம் பொல்லாதது, இந்த உலகம் பொல்லாதது. மனுஷனுடைய வார்த்தையை நீ நம்ப முடியாது. எந்த மனுஷனும் உனக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. உன்னுடைய எதிர்காலத்திற்கு யாருமே உனக்கு அறிவுரை கொடுக்க முடியாது. ஓரளவு ஒரு சில ஆலோசனைகளை மேலோட்டமா சொல்ல முடியும். ஆனா நீ என் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு சொல்லி, யாரை திருமணம் செய்யணும், எந்த படிப்பை நான் தேர்ந்தெடுக்கணும், எந்த இடத்துக்கு நான் போகணும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்ககிட்ட பேச முடியும். உனக்கு விருப்பம் இருந்தால். ஆண்டவரை நேசிக்கிறையா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நீ உணர்ந்து கொள்ள முடியும்? அவரை உண்மையாகவே நேசிப்பாயானால் அவரோடு கூட உட்கார்ந்து பேசுறது உனக்கு பிடிக்கும், அவர் பேசுறதை கேட்கிறது உனக்கு பிடிக்கும். அவருடைய சமூகத்தில் இருப்பது உன்னுடைய வாழ்க்கையினுடைய மன மகிழ்ச்சியாக மாறும்.
அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நீ தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அதனுடைய வெளிப்பாடாக இன்றையிலிருந்து உம்முடைய சமூகத்தில் ஒரு சில மணி நேரங்கள், ஒரு சில மணி துளிகள் இருப்பதற்கு நான் தீர்மானம் செய்கிறேன். ஆண்டவரே, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, ஒரு நாள்ல 48 30 நிமிடம் செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஒருவேளை நீ தீர்மானம் பண்ணலாம், ஆண்டவரே இந்த 48ல 2 செக்மெண்ட் உமக்கு கொடுக்கிறேன். இந்த 48 மணி, இந்த 48 அரை மணி நேர செக்மெண்ட்ஸ்ல ஆண்டவரே நான் ஒரு செக்மெண்ட்டை கொடுத்து ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே. அது நீ எடுக்கக்கூடிய சரியான தீர்மானமா இருக்கும். ரெண்டாவதாக, இந்த மரியாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மரியாள் தேவனை நேசித்தாள் அப்படின்னு சொன்னேன். அந்த நேசம் எப்படி அது வெளிப்பாடாக இருந்தது அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். யோவான் 11வது அதிகாரம், யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலிருந்து நம்ம தியானம் செய்ய இருக்கிறோம். எல்லா வசனங்களையும் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் ஒரு சில வசனங்களை முதல்ல நம்ம வாசிக்கலாம். யோவான் 11:21 வசனத்திலிருந்து யாராவது ஒருவர் எழுந்து நின்று நிறுத்தி நிதானமா வாசிக்கிறீங்களா? எஸ். வாசிங்க, கீழே வாசிங்க. சரி, இங்க பாருங்க, இன்னும் ஒரு சில வசனங்கள் நம்ம பின்னாடி நம்ம வாசிப்போம். சம்பவம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் சுருக்கமா. நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, இந்த 3 பேரும் இயேசுவை நேசித்தவர்கள். இயேசுவும் இந்த 3 பேரையும் நேசித்திருக்கிறார். இந்த வேத பகுதியில் தெளிவா நம்ம வாசிக்கிறோம், அதை புரிந்து கொள்ள முடியும். வேணா அந்த 2 வசனங்களை வாசிப்போமே, சரியா? கவனிங்க. 11வது அதிகாரம் யோவான் 11 முதலாவது வசனம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அடுத்து கேட்போம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் 2 பேரும் சேர்ந்துதான், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். 4வது வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனை மகிமைப்படுவார் என்றார். 5வது வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். பாருங்க, இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே நமக்கு விஷயம் புரியுது. இயேசு கிறிஸ்துவானவர் இவங்களை நேசிக்கிறாங்க, இவங்களும் இயேசுவை நேசிக்கிறாங்க. அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை. லாசரு வியாதிப்பட்டிருந்தான், நோய், மரணத்திற்கு ஏதுவான ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு அந்த அளவு மோசமா இருக்கக்கூடிய ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஊர்ல இல்லை, யோர்தானுக்கு அப்புறம் இருக்கிறார். எப்படியோ அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சதுனால அவருக்கு செய்தி சொல்லி அனுப்புறாங்க. என்னது? ஐயா, நீ நேசிக்கக்கூடிய லாசரு இருக்கான்ல, வியாதிப்பட்டிருக்கிறான். ஏன் இந்த செய்தி அனுப்புனாங்க தெரியுமா? அவர் வருவாரானால், வந்து என்னுடைய லாசரு, என்னுடைய சகோதரனை அவர் தொடுவாரானால், ஒரு விஷயம் அவர் பார்ப்பாரானால் என்னுடைய சகோதரனுக்கு குணமாகும். அதனாலதான் வர சொன்னாங்க. இந்த செய்தி அனுப்பினதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த இயேசுவானவர் வருவார், என்னுடைய சகோதரனை இந்த நோயிலிருந்து விடுவிப்பார். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவானவர் வரல. கேள்விப்பட்ட பிறகும் இயேசு கிறிஸ்துவானவர் வரல. அதே ஊர்ல 2 நாள் தங்கிட்டாராம். வந்திருக்க முடியும், ஆனா வரல.
2 நாள் அதே ஊர்ல தங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம், மரித்து போனதுக்கு பிறகு சீஷர்களை கூப்பிட்டு சொல்றாரு, இப்ப நம்ம அந்த கிராமத்துக்கு போகலாம். கிராமத்துக்கு இயேசு கிறிஸ்துவானவர் வர்றாரு. இங்க எழுதப்பட்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கும்போது, இந்த வீட்டில் அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த லாசருவை அடக்கம் பண்ணியாச்சு. லாசரு மரித்து போனா கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டாயிருச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்காக வந்திருக்காங்க தெரியுமா? இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் சொல்றதுக்காக. ஒருவேளை அவங்களுக்கு இருந்த, அந்த வீட்டில் இருந்த ஒரே ஆண்மகன், அந்த வீட்டில் இவங்களுக்குன்னு சொல்லி நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருந்த லாசரு மரித்து போனான். நிறைய பேர் ஆறுதல் பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அழுதுட்டு இருக்காங்க. ஒரு மரண வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சோகம் நமக்கு தெரியும். துக்கத்தில் இருக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் வந்து சொல்றாங்க மார்த்தாள்கிட்ட, மார்த்தாளே, இயேசுவானவர் வந்துட்டு இருக்கிறாரு. மார்த்தாள் எந்திரிச்சு ஓடுறா. மார்த்தாள் எழுந்து ஓடுறா இயேசுவை பார்க்கிறதுக்கு. இயேசுவை பார்த்த உடனே இந்த மார்த்தாள் என்ன பண்றா தெரியுமா? அவ சொல்றா, ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருப்பீங்கன்னு சொன்னா என்னுடைய சகோதரனுக்கு இது நடந்திருக்காதே. ஒரு ஏமாற்றத்தினுடைய ஒரு ஒரு வாய்ஸும் அங்க இருக்கு. ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தேன்னா அது நடந்திருக்காது ஆண்டவரே. ஒருவேளை இதனுடைய மறுவசம், ஆண்டவரே, நாங்க கூப்பிட்டு அனுப்பின அந்த நேரத்துல நீங்க உடனே புறப்பட்டு வந்திருந்தீங்கன்னா ஆண்டவரே இது நடந்திருக்காது. ஆனாலும் இந்த மார்த்தாள் சொல்றா, ஆண்டவரே, இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியும். எதை நீங்க கேட்டாலும் தேவன் உங்களை கொண்டு செய்வாருங்கிறத நான் நம்புறேன். அதுக்கப்புறம் மார்த்தாளும் இயேசுவும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? மார்த்தாளே, நீ உயிர்த்தெழுதலை நம்புறியா? மார்த்தாளுக்கு வந்து என்ன ஞாபகம் தெரியுமா? ஒரு நாளில இந்த உலகத்தினுடைய முடிவுல யூதர்கள் நம்புறது போல மரித்தவர்கள் எல்லாரும் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அதை மனசுல வச்சுட்டு மார்த்தாள் சொல்றா, ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுதலை நம்புறேன். ஆண்டவர் திரும்ப பேசுறாரு. நிறைய விஷயங்களை மார்த்தாள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. சொல்றாரு, என்னை நம்புகிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறார். அப்படி பேசிட்டு அவர் வந்துட்டு இருக்கும் போது, 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது, பிரியமானவர்களே, திரும்ப மரியாள்கிட்ட சொல்லப்படுது. என்ன சொல்றாங்க தெரியுமா? இயேசுவானவர் வர்றாருமா. இயேசுவானவர் வர்றாரு. வாசிப்போமே, யோவான் 11வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அதற்கு அவள், இது மார்த்தாள் பேசுறது, அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்திற்கு வருகிறவரான தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால், இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றால். ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி. சரியா? இப்ப மார்த்தாள் போயிட்டா. இப்ப இயேசு கிறிஸ்துவான கேட்கிறாரு, ஏமா உன் சகோதரி வரலையேமா? ஏன் உன் சகோதரி வரல? எங்க இருக்கிறா அவ? மார்த்தாள் போய் ரகசியமா மரியாள் கூப்பிட்டு சொல்றா, மரியாளே, உன்னை பத்தி விசாரிச்சாரு, நீ எங்கன்னு கேட்டாரு. நான் பல சமயங்கள் இந்த வேத பகுதியை வாசிச்ச போது என் மனசு உடஞ்சிருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு சில மரண வீட்டில், நான் சொல்றது 70 வயசு 80 வயசுலாம் ஆகி செத்து போனாங்கன்னா, மரித்து போனாங்கன்னா நமக்கு ரொம்ப துக்கமெல்லாம் இருக்காது. ஆனால் 28 வயசுல 30 வயசுல கல்யாணம் ஆகி வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் யாரும் எதிர்பாராம ஒரு சில மரணங்கள்லாம் நடக்கும்போது தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அங்கே போய் நிற்கும் போது உள்ளம் பதற சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏன்னா நிறைய கேள்விகள் நிற்கும். ஆண்டவரே, இந்த பொண்ணை விதவையாக்கிட்டீங்களே ஆண்டவரே. இதே சென்னையில் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய மரணம் சம்பவித்த பிறகு அந்த வீட்டில் நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவனுடைய அடக்க ஆராதனையில் நான் பேசுகிற ஒரு சூழ்நிலையில், அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்கிறா, 27 வயசு அவளுக்கு இருக்கும்.
சரியா? எதுவும் தெரிஞ்சிக்காத ஒரு 2 வயசு அவங்களுடைய பையன் அப்பா இறந்து போனாருங்கிற தெரியாம அங்க விளையாடிட்டு இருக்கிற 2 வயசு பையனை நான் பார்த்தேன். என் மனசுலே கேள்விகள். ஆண்டவரே, ஏன் இப்படி நடந்தது? ஏன் இப்படி நடக்குது? உம்மால காப்பாத்திருக்க முடியாதா? ஒருவேளை அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எல்லாருடைய மனசுலையும் இந்த கேள்வி தான் ஓடுது. ஆண்டவரே, ஏன் இதை நீர் இப்படி அனுமதித்தீர்? கேள்விக்கு பதில் இல்லை. கேள்விக்கு பதில் இல்லை. பாருங்க 28ஆம் வசனத்துல, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்திக்கிற இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையிடத்திற்கு அழுகிறதற்காக போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். பாருங்க, ஆங்கிலத்தில் இப்படித்தான் வாசிக்கிறோம். மரியாள் அங்க போய் திரும்பவும் மரியாள் என்ன பண்றா தெரியுமா? இயேசுனுடைய பாதத்தருகே அப்படியே விழுறா. இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தருகே விழுந்துட்டு அவளும் இதே கேள்வியை கேட்கிறா. ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருப்பீங்கன்னு சொன்னா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. நான் இதை பத்தி யோசிச்சேன். தம்பி தங்கச்சி, இந்த மாதிரி ஒரு சம்பவம் உனக்கு நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி நீ அவர் மேல இவ்வளவு அன்பா இருக்கிற, அவரும் மேல இவ்வளவு அன்பா இருக்கிறாரு, ஆனா இந்த மாதிரி ஒரு இழப்பு, இந்த மாதிரி ஒரு சங்கடமான ஒரு நிலைமை உனக்கு நடந்துருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து வர்றாருமா அப்படின்னு சொல்லும்போது பார்க்க கிளம்பி போற மனசு உனக்கு இருக்குமா? அவருடைய பாதத்தருகே போய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுறதுக்கு மனசு இருக்குமா? நான் சொல்றேன், நடந்ததை சொல்றேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, நல்லா எங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும், அருமையான ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்ட நல்ல ஒரு சகோதரி. ஆனா அந்த சகோதரியுடைய சகோதரன் ஒரு தீ விபத்துல கருகி இறந்து போயிட்டாரு. மனைவியும் பிள்ளையும் இருக்கிறாங்க. இந்த சகோதரியுடைய மனசுல இதே மாதிரி கேள்விகள். உண்மையாவே ஆண்டவர் இருக்கிறாரா? அப்படின்னா இந்த மாதிரிலாம் விஷயங்களை அவர் ஏன் அனுமதிக்கிறாரு? அந்த அக்கா எனக்கு ஒரு முறை மெயில் பண்ணும்போது சொன்னாங்க, எனக்கு இந்த ஆண்டவர் இனி வேண்டாம், எனக்கு உதவி செய்ய வராத இந்த ஆண்டவர் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த தர்ம சங்கடமான நிலைமையில நான் ஆளாவதற்கு காரணமாயிருந்த அந்த ஆண்டவரை பார்க்க எனக்கு நீ விருப்பம் இல்லை. நான் யோசிச்சேன், இந்த 2 பேருக்கு இவ்வளவு சங்கடம் இருந்த போதும் இயேசு கிறிஸ்து வர்றார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே அங்க போய் மனசுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொன்னாங்க. மரியா இயேசு கிறிஸ்துடைய காலை பிடிச்சிட்டு சொன்னா, ஆண்டவரே நீங்க இங்க இருந்தே நான் அது நடந்திருக்காது. அவ அழுறத பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துடைய உள்ளமும் அழுக ஆரம்பிக்கிறது. பைபிள்ல 2 வார்த்தைகள் இருக்கக்கூடிய வசனம் இது. இந்த ஒரு வசனம் பெரிய உண்மையை நமக்கு காட்டக்கூடிய வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். ஜீசஸ் wept. நான் யோசிச்சிருக்கேன், எப்பா இந்த லாசருவை நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிரோடு எழுப்ப போறீங்க என்பது உமக்கு தெரியும். ஆனா இந்த மரியாள் அழுகிறதை பார்த்து, ஆண்டவரே நீங்க ஏன் அழுதீங்க? நான் ஒரு விஷயம் சொல்லவா தம்பி தங்கச்சி, இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய துக்கத்துல, உன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரயாசத்துல, நீ கடந்து போகிற அனுபவங்கள்ல பரிதபிக்கக்கூடிய தேவன் இவர். உங்கூட அவரும் அழுவார். வேணும்னா உங்கூட உட்கார்ந்து அழுவார். உன் தோளை தட்டி கொடுப்பாரு. அந்த வீட்டில் எவ்வளோ பேர் எனக்கு ஆறுதல் சொல்ல வந்திருப்பாங்க. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய அழுகையை பார்த்துட்டு
ஊர்க்காரவங்க சொல்றாங்க, இவ்வளவு நேசித்தாரே இந்த இயேசுவானவர் அழுது நான் பார்த்ததில்ல. இந்த மரியாளுடைய வீட்டுல, மார்த்தாளுடைய வீட்டுல நடந்த இந்த இழப்பு, இத பார்த்துட்டு மனதுருகி அழுகிற தேவன் அவங்க கேள்வியை கேட்கிறாங்க. அவங்கள ஒரு சிலவங்க கேட்கிறாங்க, ஏன் குருடனுக்கு பார்வையை கொடுத்தவராச்சே, இவரால இவனை விடுதலை ஆக்கி இருக்க கூடாதா? நிறைய கேள்விகள் இருக்கு. தம்பி தங்கச்சி, சொல்ல வர்ற விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில இயேசுவின் மீது நீ அன்பு கொண்டு இருப்பதனால, இயேசு கிறிஸ்துவானவர் உன்னை நேசிப்பதனால வாழ்க்கையில எல்லாமே ஸ்மூத்தா போகும் நினைச்சிடாத. வாழ்க்கையில எல்லாமே சரிவர அப்படியே போகும்னு சொல்லி நினைக்காத. உன்னுடைய வாழ்க்கையில விருப்பங்களின்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி நினைக்காத. ஏன் தெரியுமா? பாவம் நிறைந்த உலகத்துல தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கணும். லாசரு மரிக்க காரணம் என்ன? இந்த உலகத்துல பாவம் வந்ததனுடைய விளைவாக எல்லா மனுஷனும் ஒரு நாள் மரிக்கணும். அதே போன்ற மரணம் வியாதி மூலமாக லாசருக்கு வந்தது. கவனிச்சுக்கோ, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா சில சமயங்களில இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு நடக்கக்கூடிய அதே விதமான துக்ககரமான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில சமயங்களில தேவன் அனுமதிக்கலாம். இங்க பாரு, நான் சொல்றேன், ஒரு மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டு, கவனிச்சுக்கோ, ஒரு மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் அறிவிக்காத இடங்கள்ல போய் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிச்சுட்டு ஒரு கணவனும் பாஸ்டர் அவருடைய அந்த கணவனும் அவருடைய 2 பெண் பிள்ளைகளுமாக கார்ல கேரளாவில் டிரைவ் பண்ணிட்டு வர்றாங்க. எதிரில் வண்டியை ஓட்டிட்டு வந்த ஒரு பஸ்ஸுக்காரன் லைட்டை டிம் பண்ணல. ஒரு டர்னிங், அது அந்த வெளிச்சத்துல இந்த ரோட்டினுடைய சைடை இந்த பாஸ்டர், வண்டி ஓட்டின பாஸ்டரால பார்க்க முடியல. ரோடை விட்டு வண்டி கீழே போச்சு. 3 4 முறையோ இந்த வண்டி உருண்டது. ஸ்பாட்ல 3 பேரும் அவுட்டு. அந்த அம்மா 3 சடலங்களை வச்சுட்டு 2 நாளைக்கு பிறகு அங்க நிக்கிறாங்க. நீ என்ன சொல்ல போற? இந்த இயேசு எனக்கு வேண்டான்னு நீ சொல்லுவியா? இயேசுவின் மீது நீ வைத்திருக்கிற அன்பு விளங்குகிற இன்னொரு இடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி போகாத போதும், ஆண்டவரே நான் உண்மை நம்புறேன். தம்பி தங்கச்சி, நான் சொல்றேனே, இங்க பாரு, ஒருவேளை உன்னில நிறைய கேள்விகள் வரும், நிறைய கேள்விகள் வரும். உனக்கு நிறைய துக்ககரமான சம்பவங்கள் ஒருவேளை நடக்கலாம். நல்லா படிச்சுட்ட, வேலைக்கு ட்ரை பண்ற, எவ்வளோ நாளா ட்ரை பண்ணி வேலை கிடைக்கல. ஒருவேளை நீ உன்னுடைய அப்பா அம்மா அவங்கள நம்பி நீ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, திடீர்னு சொல்லி ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லாம போச்சு. ஏன்? சுகவீனப்பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேள்வி என்ன தெரியுமா? அந்த சமயத்துல நீ உண்மையாகவே தேவனை நேசிக்கிறாயா இல்லையா என்பங்கிறது அன்னைக்கு தான் புரியும். யோபுனுடைய வாழ்க்கை உனக்கு தெரியும் இல்லையா? சும்மா இல்ல. யோபுனுடைய புஸ்தகம் நம்முடைய பைபிள்ல சொல்லப்பட்டது. யோபுக்கு நடந்தது போல ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல அதே விதமா நடக்கிறது கடினம்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பிள்ளைகளையும் இழந்து, எல்லா சொத்தும் ஒண்ணும் இல்லாம கடைசியில் அவனுக்கு இருக்கிறது மனைவியும் அவன் உடம்பும். அவனுடைய உடலுமே பாத்தீங்கன்னா நோய்வாய் உற்றவனாக, ஓட்டை எடுத்து தன்னுடைய அந்த சரீரத்தை அவன் சொரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை. மனைவிக்கு கூட சகிக்கல. அவ சொல்றான், இன்னுமா இந்த நீ ஆண்டவரை நம்பிட்டு இருப்ப? இன்னுமா இந்த ஆண்டவர் மேல நீ நம்பிக்கை வச்சிருப்ப? இந்த ஆண்டவரை நீ ஆண்டவரை சபித்துட்டு நீ வாழ்க்கையை முடிச்சுக்கோன்னு சொல்லி மனைவி கூட சொல்றா. யோபு என்ன சொன்னான் தெரியுமா? தேவன் எனக்கு கொடுத்தார், தேவன் என்ன பண்ணாரு? திரும்ப எடுத்துட்டார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வாயில ஒரு வார்த்தை கூட தேவனுக்கு எதிராக அவன் பாவம் செய்யல.
தம்பி தங்கச்சி, உன்னுடைய அன்பு பரிசோதிக்கப்படுற ஒரு நேரம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எல்லாம் நல்லா போகாத நிலைமையில. மேபி நீ என்ட்ரன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ற, ட்ரை பண்ற, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஒர்க் அவுட் ஆகல. ஆனா உனக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா, என்னுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும், வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை இருக்குமானால், நான் சொல்றேனே, அவருடைய மகிமையை நீ காண முடியும். அவருடைய மகிமையை நீ காண முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த மரியாள் அங்க போய் இயேசுவுடைய பாதத்தருகே விழுந்து கிடக்கும் போது நான் சொல்றேன், ஆண்டவரே, என் சகோதரன் இழந்து போய் பெரிய துக்கம் எனக்கு இருக்கு, நிறைய கேள்விகள் எனக்கு இருக்கு. ஆனா உண்மை இல்லாமல் வேற யார்கிட்டயும் போக முடியாது. Lord, I cannot go to anyone. ஆண்டவரே, நீங்க என்னை கம்ஃபர்ட் பண்ணுங்க, நீங்க என்னை கம்ஃபர்ட் பண்ணுங்க. தம்பி தங்கச்சி, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த ஒரு அருமையான பாடல், ஆங்கிலத்தில் ஒரு பாடல் இருக்கு. இட்ஸ் பியூட்டிஃபுல் ஹிம். அது ஹொராஷியோ ஸ்பாஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு பணக்காரர், கனடால இருந்தவர். அவருக்கு 5 பிள்ளைங்க, ஒரு பையன் 4 பொம்பளை பிள்ளைங்க. பையனுக்கு நோய்வாய்ப்பட்டு அவன் இறந்துட்டான். பெரிய துக்கம். ஏன்னா 4 பெண் பிள்ளைகள், அதுல ஒரே ஒரு பையன் தான் இருந்தான், அவன் இறந்து போனா. பயங்கர துக்கம். பெரிய பணக்காரர், ஆண்டவரை நேசிக்கக்கூடியவர், ஊழியத்துக்குன்னு சொல்லி வாரி வாரி கொடுக்கக்கூடிய மனுஷன். ஒரு நாள்ல, ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு, பையனுடைய மரணத்திற்கு ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, கப்பல்ல யாத்திரை செய்து இங்கிலாந்துக்கு போகணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவர்னால பிளான் பண்ண மாதிரி போக முடியல. மனைவியும் 4 பெண் பிள்ளைகளையும் கப்பல்ல ஏத்திட்டு சொன்னாரு, நீங்க முதல்ல போங்க, நான் பிசினஸை முடிச்சுட்டு அடுத்த கப்பல்ல நான் புக் பண்ணி நான் வந்துடுறேன். கப்பல் பிரயாணப்பட்டது அட்லாண்டிக் சமுத்திரத்துல. ஒரு சமயத்துல இந்த கப்பல் சேதத்திற்கு உள்ளானது. என்ன நடந்ததுன்னு சொல்லி இந்த மனுஷன் பயந்துட்டு இருந்தாரு. கடைசியில தந்தி வந்தது. அன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப் இதெல்லாம் எதுவும் கிடையாது, டெலிகிராம்னு சொல்லுவாங்க. டெலிகிராம்ல மனைவி அனுப்பியிருந்தான், சேவ்ட் அலோன், நான் மட்டும் காப்பாற்றப்பட்டேன். 4 பிள்ளைகளும் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. இந்த மனுஷன் கப்பல் ஏறி வர்றாரு, அடுத்த கப்பல் ஏறி வர்றாரு. ஏறி வரும்போது ஒரு இருட்டு நிறைந்த ஒரு சூழ்நிலையில கப்பல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்க, நம்ம இப்ப கடந்து போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் இதற்கு முன்பு பல உயிர்களை கொண்டு போன அந்த கப்பல் இங்கதான் முழுகினதுன்னு சொல்லி நம்ம நம்புறோம்னு சொல்லி. இதை கேட்ட மாத்திரத்துல இந்த மனுஷன் இந்த கப்பலுடைய டெக்குக்கு மேல போறாரு. அந்த இருளை பார்க்கிறாரு. அடிக்கிற காற்று, கடல்ல இருந்து வரக்கூடிய காற்று, அந்த கீழே கடலை பார்க்கிறாரு. மனசுல அப்படியே அலைகள் உருண்டு வர்றது போல இந்த மனுஷனுடைய உள்ளத்திலையும் நிறைய சோகங்கள் வருது. அந்த சமயத்துல ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த அன்பை வெளிக்காட்டுறதுக்காக எழுதின பாடல் தான் இட் இஸ் வெல் வித் மை சோல். ஆண்டவரே, குறை சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா இப்பொழுது என்ன செய்யுதுனா அது சந்தோஷமாகவே இருக்கிறது. கேட்கிறேனே, இந்த கேம்ப்ல வந்திருக்கிற உங்ககிட்ட கேட்கிறேன், ஆண்டவர்கிட்ட எரிச்சலோட யாராவது உட்கார்ந்துருக்கியா? ஆண்டவரோட ஏதாவது கசப்போட உட்கார்ந்துருக்கியா? ஆண்டவர் எனக்கு இது சாதிச்சு கொடுக்கல, இதை எனக்கு ஆண்டவர் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லி ஏதாவது மன வருத்தத்தோட பைபிள் படிக்காம, ஆண்டவருடைய பேச்சை கேட்காம, ஆண்டவருடைய ஊழியத்திலிருந்து பின்வாங்கி அந்த நிலைமையில இருக்கக்கூடிய யாராவது இருந்தீங்கன்னா, இன்னைக்கும் ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? என்னுடைய ஆறுதல் உனக்கு வேணும். கம் பேக் டு மீ. 3வது விரைவா நான் சொல்லி முடிச்சிருவேன். 3வதாக இந்த மரியாளுடைய அன்பு வெளிப்பட்டது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் 12வது அதிகாரம். இந்த அடுத்த அதிகாரம் முதல்ல இருந்து நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் சுருக்கமா ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசிக்கிறேனே. 12வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். இது பெத்தனியாவில் நடக்குது. மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது
மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலத்தம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றாள். பாருங்க, இந்த மரியாளுடைய அன்பின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? இங்க தனக்கு இருந்த பெஸ்ட், அன்னைக்கு அவருடைய கையில இருந்தது அந்த விலையேறப்பட்ட அலபாஸ்டர் ஜார். அன்னைக்கு இந்த மாதிரி பெண்கள் வந்து வச்சிருப்பாங்களாம். என்னன்னா, இது அவங்களுடைய ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் தெரியுமா? ஒரு வருஷம், கவனிச்சுக்கோங்க, ஒரு வருஷம் வேலை பார்த்து சம்பாதிக்கிற காசை வச்சு தான் அவ இதை வாங்கி இருக்கிறா. இந்த நறுமணம் வீசக்கூடிய விலையேறப்பட்ட பொருள் அது அவளுடைய ஸ்பெஷல் பொக்கிஷத்துல ஒன்று. அவ யோசிக்கிறா, இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன். ஒருவேளை எவ்வளவு நாள் இதை தன்னுடைய கையில வச்சிருந்தான்னு சொல்லி நமக்கு தெரியாது, யாருக்காக அதை வச்சிருந்தான்னு சொல்லி தெரியாது நமக்கு. ஆனா இவ கையில இருக்கக்கூடியது விலையேற பெற்றது. நான் அதை வச்சு என்ன செய்வேன்? ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவானவர் அங்க இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னது போல இவளுக்கு ஒருவேளை தெரிய வாய்ப்பு இருக்கு, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அதிக நாள் இனி நம்ம கூட இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதை புரிந்து கொண்டிருப்பார். அவருடைய சமீபம், அவருடைய நேரம் அடுத்துருச்சு, அவருடைய சிலுவை மரணம் அடுத்துருச்சு என்பதை உள்ளத்துல ஒருவேளை கணக்கு போட்டாலோ என்னவோ, ஒரு நாள் அந்த இடத்துல வந்திருந்த இயேசு கிறிஸ்துவானவருக்கு அன்னைக்கு யோசிச்சா, உடைக்கிறேன்னா இன்னைக்கு அதை உடைப்பேன். This is the right time to break the alabaster jar. இதை விட ஒரு சிறப்பான நபர் என் வாழ்க்கையில இந்த அலபாஸ்டர் ஜார், நான் சேர்த்து வச்ச இந்த விசேஷித்த விலையேறப்பட்ட இந்த தைலத்தை, நறுமணத்தை இவரை விட மேலான ஒருவருக்கு நான் செலுத்த முடியாது. கொண்டு வந்து உடைச்சிட்டா. உடைச்சதுக்கு அப்புறம் போது கூட இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏம்மா இதை வித்து நான் வந்து ஏழைகளுக்கு, அவனுக்கு நல்ல மனசோட சொல்லல, அது வேற விஷயம், இதை வித்து ஏழைகளுக்காக கொடுத்துருக்கலாமே, ஏன் நீ இவ்வளவு விஷயத்தை, இவ்வளவு இந்த நறுமணத்தை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்ட அப்படிங்கிற பார்வையில அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க. ஆனா ஆண்டவருக்கு புரிஞ்சது. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருவேளை என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய சரீரத்தில் பூசப்படுவதற்காக இது வைக்கப்பட்டிருந்திருக்கலாம். அவர் சொல்றாரு, ஆனா மரணத்துக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைக்குது. அங்கேயே தன்னுடைய அந்த ஒரு பணியை, அன்பை வெளிப்படுத்த தீர்மானிச்சிட்டா. இங்க பாருங்களேன், அந்த காலகட்டத்தில் ஒரு யூத குடும்பத்தில் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்கிற ஒரு விதம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கால்களை கழுவி விடுவாங்க, துணியால கால்களை கழுவுவாங்க, துடைப்பாங்க. தலையில இந்த மாதிரி தைலம் தலையில கொஞ்சம் வந்து அப்படியே என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய தலையில வைப்பாங்க. இவர்களை கனப்படுத்துவதற்கு சமானம். இந்த செயல் என்ன தெரியுமா? எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற இவருக்கு நாங்க செய்யக்கூடிய ஒரு கனமான ஒரு விஷயம். இட்ஸ் an honorable thing. ஆனா இவ யோசிச்சா, தலையில இந்த அபிஷேகம் தலையில ஊத்துறதுக்கெல்லாம் இல்லாட்டாலும் இவ பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த தலையில இந்த தைலத்தை ஊத்துறது கூட எனக்கு என்ன இல்லை, எனக்கு அந்த ஒரு என்ன சொல்லுவோம், அந்த விதமான ஒரு நிலைமை எனக்கு இல்லை. ஒரு விஷயம் அவ செய்யறா, தைலத்தை உடைச்சு எங்க ஆண்டுடைய பாதத்தில் அதை ஊத்திட்டு தன்னுடைய தலை மயிரால
என்ன தெரியுமா? ஒரு பெண் இந்த விதத்தில் எல்லா ஆண்களும் இருக்கும்போது தன்னுடைய தலை மயிரை எடுத்து இந்த ஒரு ஈனமான செயலை, அவங்களுடைய பார்வையில் ஒரு ஈனமான செயல், அந்த செயலை இவ செய்யறத நம்ம பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேனே, ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். என்ன ஒரு அன்பு அது! அப்படி சொல்லவா? உலகத்துக்கு புரியாத அன்பு. கூட இருந்த சீஷர்களுக்கு கூட இந்த மரியாளுடைய அன்பு புரியல. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் அந்த அன்பை ஏற்றுக்கொண்டுட்டு அவர் சொல்றாரு, உலகத்தில் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுமோ, எங்கெல்லாம் என்னுடைய பெயர் பிரஸ்தாபிக்கப்படுமோ, அங்கெல்லாம் இந்த மரியாள் செய்த இந்த நல்ல செயலானது இதுவும் அறிவிக்கப்படும். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு மாலையில் நான் கேட்கிறேனே, உண்மையாகவே நீ இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு வைத்திருந்தேனா, எதையும் வாழ்க்கையிலிருந்து அவருக்கு கொடுப்பதற்கு நீ தயங்க மாட்ட. அவரை விட விலையேறப்பெற்ற ஒரு நபர் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கவே முடியாது. அவரை விட மேலான ஒரு வேலையோ மேலான ஒரு நபரோ வாழ்க்கையில இருக்கவே முடியாது. என்னுடைய சீஷனா இருக்கக்கூடிய விரும்புகிற ஒரு மனுஷன் என்ன செய்யணுமா? அப்பாவை விட, அம்மாவை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, சகோதர சகோதரிகளை விட, அவங்களுடைய ஜீவனையும் விட என்னை நேசிக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. அந்த அளவு நீ நேசிக்கிறியா? அப்படி இயேசு கிறிஸ்துவை நீ நேசிப்பாய். ஆனால் நான் சொல்றேனே, நீ எதையும் கொடுக்க நீ ரெடியாவ, உன் ஜீவனையும் நீ கொடுக்கிறதுக்கு நீ ரெடியாவ, உன் நேரத்தை, உன் சம்பத்தை, உன்னுடைய தாளந்துகள், எதை அவர் கேட்டாலும் நீ கொடுக்கிறதுக்கு உனக்கு மனசு இருக்கும். அவர் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த அன்பின் ரூபமாக உன்னுடைய இருதயத்தில் அவர் இருப்பாரானால், நான் கேட்கிறேனே, அந்த அளவு இந்த இயேசு கிறிஸ்துவை நீ நேசிக்கிறியா? அந்த அளவு இந்த இயேசு கிறிஸ்துவை நீ நேசிக்கிறியா தம்பி? அவர் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். என்னை ஊழியத்துக்கு அவர் அழைத்தால் நான் போவேன். அவருடைய பணியை செய்வதற்கு அவர் எனக்கு அழைப்பு கொடுத்தால் நான் தயங்க மாட்டேன், நான் போவேன். என் கையில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய காசு, அதை அவருடைய ஊழியத்துக்குன்னு சொல்லி கேட்டார்னா நான் எனக்குன்னு சொல்லி வைக்க மாட்டேன், அதை நான் அவருக்கு கொடுப்பேன். என்னுடைய நேரத்தை அவர் கேட்பாரானால் அதை நான் அவருக்கு கொடுப்பேன். இன்னைக்கு மாலையில் யோசிச்சு பாரு. ஒருவேளை நீ கேட்கலாம், இப்படி எப்படி நான் அவரை அன்பு செலுத்த முடியும்? சொல்லி முடிச்சிடறேன். இப்படி எப்படி நான் அவரை அன்பு செலுத்த முடியும்? நீ அவரை நேசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் உன்னை நேசித்தார். அவர் உன்னை முதல்ல நேசிச்சாரு. எந்த அளவு நேசிச்சாருன்னு கேட்குறியா? இந்த உலகத்துல ஒரு மனு அவதாரம் எடுத்து வந்து உன்னுடைய பாவத்திற்காக, உன்னை நரகத்தினுடைய தீயிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய உயிரை சிலுவையில் அவர் மாய்த்தாரு. அந்த அளவு உன்னை அவர் நேசித்தாரு. ஒரு அருமையான பக்தன் சொன்னாரு, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில 3 ஆணிகள்ல அவர் அடித்து அங்க தொங்க விடப்பட்டிருக்கிற நேரத்துல கீழே போனவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? மற்றவங்களை இவர் ரட்சிக்கிறேன்னு சொன்னவராச்சே, நீ உன்னையே விடுவித்துக்கொள். ஏளனமா பேசினாங்க, திட்டுனாங்க, முகத்துல காரி துப்பினார்கள். இதெல்லாம் ஏன் பொறுத்துக்கிட்டாரு தெரியுமா? அவர் மனசுல நீயும் நானும் இருந்ததுனால. 3 ஆணிகள்ல இருந்து அவருக்கு இறங்கி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆனா என்னையும் உன்னையும் மனசுல வச்சிருந்ததுனால, அவர் அன்னைக்கு என் மீது உன் மீது வைத்திருந்த அன்பை அவ்வளவு மரணத்திற்கு தன்னை கொடுத்து அந்த அளவு இந்த அன்பு செலுத்துறதுனாலதான் இன்னைக்கு என்ன பார்த்து உன்னை பார்த்து என்ன கேட்கிறார் தெரியுமா? தம்பி தங்கச்சி, நீ என்ன நேசிப்பையா? Would you love me? Would you love me back? இன்னும் நான் சொல்றேனே, இந்த ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ரோமர் 8 அழகா பவுல் சொல்றாரு, எப்பா இந்த அன்பை விட்டு யாரும் உன்னை நீக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உன் மேல வைத்திருக்கிற அன்பை விட்டு
அவருடைய அன்பின் கரத்திலிருந்து எதையும் உன்னை பிரிக்க முடியாது. வியாகுலமோ, நிர்வாணமோ, பசியோ, தாகமோ, துக்கமோ, மரணமோ, எதுவும் அவருடைய அன்பின் கரத்திலிருந்து உன்னை என்ன செய்ய முடியாது தெரியுமா? நீக்க முடியாது. அவர் கேட்கிறாரு, நீ என்ன நேசிப்பாயா? Would you love me? Would you love me? ஐசக் வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அழகான ஒரு பாடலை எழுதினாரு. இந்த பாடல் வரிகளை மட்டும் நான் வாசிச்சு இந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வரேன். When I survey the wondrous cross on which the Prince of Glory died, my richest gain I count but loss, and pour contempt on all my pride. See from his head, his hands, his feet, sorrow and love flow mingled down. Did ever such love and sorrow meet, or thorns compose so rich a crown? கடைசில ஐசக் வாட்ஸ் எழுதுறாரு, where the whole realm of nature mine, that were a present far too small, love so amazing, so divine, demands my soul, my life and my all. தம்பி, உன் மேல அன்பு செலுத்திட்டு தான் உன் அன்பை எதிர்பார்க்கிறாரு. கண்களை மூடுவோமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமே. This is a time where you need to reflect upon your own life. உன்னுடைய வாழ்க்கையில நீ இப்ப எங்க இருக்கிற அப்படிங்கிறத திரும்பி பார்க்கிற ஒரு நேரம் இது. தயவு செய்து இந்த தருணத்தை வீணடிச்சிடாதீங்க. தெளிவா ஆண்டவர் இன்னைக்கு கூட பேசியிருக்காரு. லவ்விங் த லார்ட், அதுதான் நம்முடைய தீம். மரியாள் இயேசு கிறிஸ்துவை நேசித்ததனுடைய 3 வெளிப்பாடுகளை நம்ம பார்த்துட்டோம். அவரோடு கூட நேரம் செலவழிக்க அவளுக்கு ஆசை. 2வது, வாழ்க்கையில துக்ககரமான சம்பவங்கள் நடந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மீது அவ வைத்திருந்த அன்புல எந்த குறைவும் இல்லை. 3வதா, வெளியேறப்பட்ட அந்த தைலத்தை ஒருவருக்காக உடைக்க, தான் நேசிக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக அதை உடைத்து அந்த திருமணத்தை அவருக்காக அதை அவர் அனுபவிக்க அதை செய்வதற்கு அவளுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆண்டவர்கிட்ட நீ என்ன சொல்ல போற? ஆண்டவர் நீ எப்படி அன்பு செலுத்த போற? 5 நிமிஷங்கள் உனக்கு நான் நேரம் கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நீ பேசு. ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனா உம்மோடு நான் பேச செலவாக்குற நேரம் குறைவு, உம்முடைய வார்த்தையை வாசிக்கிற நேரம் குறைவு, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பல சமயங்கள்ல நீர் இதை செய்யல, நீர் எனக்கு இதை கொடுக்கல, அதை செய்யல அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோட பல சமயங்கள்ல நான் உன் மீது வைத்திருக்கிற அன்பு எல்லா சமயங்கள்லயும் என்னால காட்ட முடியல. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. உம்மகிட்ட நான் கோபித்திருந்த நாட்கள் உண்டு, உம்மகிட்ட நான் பேசாம இருந்த நாட்கள் உண்டு, உம்முடைய ஊழியத்தில் பங்கெடுக்காம இருந்த நாட்கள் உண்டு, என்னுடைய சோகத்தில் மூழ்கி போய் நீர் வேண்டாம்னு சொல்லி நினைத்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. உமக்கு மேல நான் வேற யாரையும் நேசிக்கல. என் வாழ்க்கையில உமக்கு மேலாக நான் யாரையும் நேசிக்கல. ஆண்டவரே, மரியாள் செய்தது போல எவ்வளவு விலையேறப்பட்டதாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் இருந்தாலும் உமக்காக அதை கொடுப்பதில், உமக்காக அதை மாற்றி வைப்பதில் எனக்கு கஷ்டம் இல்லை. ஆண்டவரே,